ஹாய்ங்க. குட் மார்னிங். கொஞ்சம் கதைப்போமா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அப்படியே தூக்க கலக்கத்திலேயே வந்து வீடியோ எடுக்கிறேங்க. உங்களுக்கு அதை காட்டணுன்னு தான் அன்னைக்கு வீடியோ எடுத்தேன். இன்னும் பார்த்தீங்கன்னா மணி 5:55 ஆகுது. ஆ, இன்னும் சூரியன் பார்த்தீங்கன்னா இன்னும் வெளியில் வரலைங்க. ஈஸ்ட் ஃபேஸில் இந்த பக்கம் கிராஸுங்க. கிழக்கு முகத்தில் அந்த பக்கம் அந்த சைடு கிராஸ் சைடு. இனிமே தான் எந்திரிச்சு வருவாங்க. நல்லாயிருக்கும். அது எந்திரிச்சு எழும்பி வரையில அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் மார்னிங். ஜூமில் வச்சுருந்தேன். சூப்பராக இருக்குங்க. மார்னிங் வைப்ஸே செம்மையாக இருக்குது. இன்னும் 5 மணிக்கெலாம் எந்திரிப்போம். நல்லாயிருக்கும் குளு குளு குளுண்டு. ஒரு பக்கம் பறவைகளோட சத்தம். ஒரு காலையில் பார்த்தா இங்கிட்டு ஒருத்தர் பால்கார வண்டி போவாங்க. நல்லாயிருக்குங்க. சில பேர் வாக்கிங் போகிறப்போ. நம்ம எந்திரிச்சோன்னேயும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சரி பசும்பால் காய்ச்சி வச்சுருந்தேன். எப்போவும் பசும்பால் வந்து தயிர் தான் ஊற்றுவேன். சரி இங்கிட்டு 2 நாள் மழை, நல்லா மதுரை சைடு மழையா, ஏற்கனவே ஊற்றின தயிர் இருக்குது. அதனால் டீ போட்டு குடிச்சிருவோம் அப்படின்ட்டு டீ போட்டுட்ருக்கேங்க. சரி, டீ எல்லாம் போட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி என்ன சமையல் வைக்க போகிறேன்னா அதை அப்புறம் காட்டுறேன். பாய். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கடையில் போய் நம்ம வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அம்பட்டையும் சுருட்டிட்டு வந்துட்டேன். என்ன எடுத்திருக்கேன்னா சாம்பார் பொடி எடுத்திருக்கேன். அப்புறம் எனக்கு காலையில் டீ சாப்பிடையில் இந்த 50-50 இருக்கணும். இது இல்லாட்டினா எனக்கு டீ இறங்காதுங்க. மற்ற எந்த பிஸ்கட்டும் லைக் பண்ண மாட்டேன். கருவேப்பிலை மரத்தில் ஒடிச்சது. அப்புறம் அத்தை வந்து நேற்று பஜாருக்கு போயிருந்தாங்கள்ல ஜாமான் வாங்க. ஸோ 2 சோளக்கருது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அப்புறம் பார்த்தா இது துவரம்பருப்பு. ஆஸ் யூஷுவல் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கே காட்டியிருப்பேன். தம்பி கொண்டு வந்தது அம்மா வாங்கி கொடுத்தாங்கன்னு காய். முள்ளங்கி இருக்குது, வெண்டைக்காய் இருக்குங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, முட்டைக்கோஸ் இருக்குது. அம்மா அது போன டைம் வாங்கி கொடுத்தது. உட்காருங்கப்பா. இன்றைக்கி என்ன சாம்பார் வைப்போன்னு தான் கொஞ்சம் டவுட்டு. ஏன்னா வெண்டைக்காய் சாம்பார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். முள்ளங்கியை வச்சுருவோம். ஏன்னா இவங்க ரொம்ப நாள் தாங்க மாட்டாங்க. இவங்க நம்ம தாங்குவாங்க. ஸோ இதை அப்புறம் வச்சுக்கிறலாம். முள்ளங்கியை வச்சுட்டு இன்றைக்கி என்ன பொரியல்னால் மாமா நேற்று அரைக்கீரை வாங்கி வச்சுருந்தாரு. என்னடா சாம்பாருக்கு அரைக்கீரை பொரியல் காம்பினேஷனாக கேட்டால் கிடையாது தான். இருந்தாலும் பரவாயில்ல, வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுல்ல. அதனால் இன்றைக்கி அதை செஞ்சுருவோங்க. சரி, ஓகே, நம்ம போய் சமையல் வேலையை ஆரம்பிச்சிருவோம். இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைனால முள்ளங்கி சாம்பார் தான் வைக்க போகிறேன். பருப்பு போட்டிருக்கேன், அதில் மஞ்சத்தூள் போட்டிருக்கேங்க. வேணும்னா நம்ம வெள்ளைப்பூடு போட்டுக்கலாம். இதுனா பருப்புக்கு மஞ்சளும் வெள்ளைப்பூடும் போட்டிருக்கேன். லைட்டாக எண்ணெய், அவ்வளோதாங்க. குக்கரை வந்து மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கள காய் தாளிச்சு உடையில் காட்டுறேன். ஹாய்ங்க. பருப்பு வெந்துருச்சு. பருப்பு வெந்ததுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பை பற்ற வச்சுட்டு அங்கே காய் நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, முள்ளங்கி நறுக்கி வச்சுருக்கேங்க. அதை தாளித்து விட்டுறலாம். முள்ளங்கி போட்டாங்க. முள்ளங்கி போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுருவோம். நம்ம நல்லா அந்த கருப்பு கலரில் ஆகும்ல, ரொம்பையும் தீய விடக்கூடாது, ஓரளவுக்கு மீடியமாக நல்லா வதக்கி விட்டுருவோம். பார்த்திங்கன்னா இப்போ முள்ளங்கி நல்லா வதங்கிடுச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உலக்கி வச்சுருக்கேன். என்னடா 2 பேருக்கு பெரிய சட்டின்னு நினைக்காதீங்க. நம்ம வீட்டில் வயலா ஜீவன் இருக்குது. அதனால் அவங்களுக்கும் சேர்த்து தான் சாப்பாடு வைப்போம். ரேஷன் அரிசி தீர்ந்து போச்சுனால நம்ம அந்த அரிசியை கொஞ்சம் சேர்த்து போட்டு வச்சிடுறது. சரி, அதை எடுத்துகிட்டு தக்காளி வெங்காயத்தை தாளித்து விட்ருவோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மாமா கீரை ஆஞ்சிக்கிட்டு இருக்காங்க பொரியலுக்கு. மத்தியானம் பீட்ரூட்டு. சரி வாங்க, இப்போ இதை எடுத்துகிட்டு தாளித்து விட்றலாம். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடலெண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ கடலெண்ணெய் ஊற்றியாச்சு. வாங்க வெங்காயத்தை போட்டு நல்லா தாளிச்சிடலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளியை போட்டுருவோம். தக்காளி போட்டுட்டேன். தக்காளி போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். நீங்கள் நினைக்கலாம், அக்கா என்ன அதில் வந்து குக்கர்லேயே எல்லாமே போட்டுருவீங்கள்ல, போட்டுடலாமேண்டு.
நீங்கள் குக்கரில் வெறும் பருப்பு மட்டும் வேக போட்டுட்டு வடை சட்டியில் வந்து இந்த மாதிரி தாளித்து விட்டு வச்சு பாருங்கள். தாளிச்சுன்னா நம்ம கடுகு பருப்பு போட்டு தாளிக்கக்கூடாது, அது கடைசியாக தான் தாளிக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இதெல்லாம் நல்லா வதங்கணும் எண்ணெயிலேயே. கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மிளகாப்பொடி, உங்களுக்கு வீட்டு மிளகாப்பொடினாலும் சரி, இல்லை சாம்பார் பொடி தனியாக வச்சுருந்தீங்கனாலும் சரி, அதை போட்டுட்டு நம்ம காயும் இப்போ அந்த வதக்குறேன்ல இதுலேயே காயையும் போட்டுருவேன். இதிலேயே போட்டு வதக்கிட்டு தேவையான அளவு எல்லாம் கூட்டி வச்சுட்டு நல்லா கொதிக்க விடணும். புளி வந்து பார்த்திங்கன்னா அரைநெல்லிக்காய் சைஸ் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக போட்டால் போதும். அந்த இறக்க புகையில் தாங்க ஊற்றணும். ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஸ்டைலில் வச்சு பாருங்கள், சாம்பார் நல்லாயிருக்கும். இது முள்ளங்கிக்கு மட்டும் இல்லை, எல்லா காய்க்குமே இந்த மாதிரி தான் வைக்கணும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரி, ஒரு பக்கம் வதங்கட்டும். நம்ம அரிசி உலக்கு ஆவி வந்துருச்சு, அரிசியை கழுவி போட்டுடலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம முள்ளங்கியை போட்டுருவோம். முள்ளங்கி நல்லா வதக்கி வச்சுருக்கேன்ல, அந்த முள்ளங்கி நம்ம போட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் வச்சுருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள், இந்த மாதிரி வச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ காய் போட்டுட்டு தேவையான அளவு சாம்பார் பொடி போட்டாச்சுங்க. சிம்மில் வச்சுக்கலாம். தேவையான அளவு சாம்பார் பொடி போட்டிருக்கேன். கொஞ்சமாக ஏற்கனவே தக்காளி வதங்குறதுக்கு உப்பு போட்டிருக்கோம். இப்போயும் கொஞ்சமாக போட்டுக்கிறலாம், பத்தலாட்டினா அதுக்கப்புறம் போட்டுக்கிடுவோம். இப்போ போட்டால் தான் காயிலெல்லாம் உப்பு பிடிக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா அரிசி களைஞ்ச தண்ணி வச்சுருக்கேன். அரிசி களைஞ்ச தண்ணி வச்சுருக்கேன், அதை அப்படியே ஊற்றிடுவோம். அரிசி களையிற தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி எதுனாலும் வச்சுக்கிறலாம். சில பேர் சோம்பேறித்தனம் பண்ணிட்டு இல்லை மறந்துட்டு கீழே ஊற்றிடுவாங்க. ஒன்று செடிக்கு ஊற்றலாம், நான் பெரும்பாலும் குழம்புக்கு ஊற்றிக்கிடுவேன். தனியாக கொஞ்சோண்டு எடுத்து வச்சு குளிச்சுக்கிட்டு வரேன் பார்த்தீங்களா, குளிச்சுட்டு கடைசியாக வந்ததுக்கப்புறம் அதில் முகம் கழுவலாமுங்க. வயசு பிள்ளைகளாக இருந்தாங்கன்னா, உங்கள் வீட்லேயும் வயசு பிள்ளை இருந்துச்சுன்னா அரிசி களைஞ்ச தண்ணியில் முகத்தை கழுவ விடுங்க, நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். இப்போ அந்த பக்கம் நல்லா உலையும் கொதிச்சிருச்சு, அரிசியை போட்டுருவோம். இது அவ்வளோதாங்க, இதை மூடி வச்சிடலாமுங்க. கேட்குதா உங்களுக்கு? காலையில் நல்ல பறவைகளோட சத்தம், குயிலோட சத்தம், இந்த பக்கம் கோழி கத்துற சத்தம். மார்னிங் வைப்ஸ் இப்படி இருந்தால் தாங்க சூப்பராக இருக்கும். என் மாமாங்கிட்ட அப்படியே கழுத்தை இங்கிட்டு ஒரு பக்கம் சாய்ச்சிக்கிட்டு உள்ளே போகிறாரு. அழகாக இருக்குல்ல? இப்படி தாங்க காலையிலையும் சரி, இன்னும் ஏர்லி மார்னிங் 5 o'clockலாம் எந்திரிச்சோம்னா அதுகளோட சத்தம் பார்த்தா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இங்கே மரத்தில் வந்து அடையிற அந்த டைமும் நல்லா அந்த பறவைகளோட பச்சிகளோட சத்தம் சூப்பராக கேட்குங்க. ரிலாக்ஸுக்காக எங்கெங்கேயோ போகிறாங்க, இந்த பறவைகளோட சத்தத்தை கேட்டாலே போதுங்க, இதுவே ரிலாக்ஸு. பார்த்திங்கன்னா மாமா கீரை ஆஞ்சு கொடுத்துட்டாரு, அதுக்கு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க. இப்போ வந்து குழம்பு ஒரு பக்கம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இதை முடிச்சு இறக்கணுன்னே அதுக்கப்புறம் இதை தாளித்து விட்டுறலாம். இதில் 2 பட்டை வத்தை, கடுகு போட்டுருவேன். அதுக்கப்புறம் இறக்க போகையில் ஜீரகம் போட்டு இறக்குவேங்க. எந்த கீரையாக இருந்தாலும் ஜீரகம் போடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இடம் பார்த்திங்கன்னா இது விறகடுப்பு வச்சு எரிக்கிற இடம், எப்படி கேவலமாக கிடக்குன்னு பார்த்தீங்களா? இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தாங்க அப்படியே இந்த இடத்தெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணணும். வெளியிலலாம் கூட்டி வாசலை மாமா தான் தொளிச்சிருக்காரு கடையினால். இன்னும் நமக்கு எப்போ கை சரியாகுதுன்னு தெரியலை. ஸோ அது வரைக்கும் இப்படியே காக்கா பிடிக்க வேண்டியது தான். பார்த்திங்களா எவ்வளோ கேவலமாக கிடக்குன்னு இடம்லாம். ரொம்பலாம் அப்படி வச்சுக்கிற மாட்டேன், ஓரளவுக்கு நீட்டாக தான் வச்சுக்கிருவேன் நான். சரி, இப்போ ஏதோ ரெஸ்ட்டில் இருக்க கொடுத்துருக்கேன் ஆண்டவே, அதனால் நம்ம இப்போ ரெஸ்ட் எடுத்துக்கிருவோம். சரிங்க, போய் குழம்பு போய் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கீரையும் தாளித்து விட்டுறலாம். இந்த கீரை வந்து நமக்கு பக்கத்தில் தோட்டம் போட்டிருக்காங்க, அவங்களே வந்து டைரெக்டாகவே நமக்கு கொடுப்பாங்க. நமக்கும் இங்கனக்குள்ளேலாம் அந்த சைடெல்லாம் ஏற்கனவே காட்டியிருப்பேன், இடம் இருக்குது. ஆனால் இன்னும் கீரை போட முடியலை, மாமாவுக்கும் டைம் இல்லை, தம்பிக்கு வந்து கடப்பாரை வச்சு குத்த முடியாது, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க.
சீக்கிரம் நம்ம வீட்லேயும் கார்டனிங்ஸ் கத்திரிக்காய் தோட்டம், வெண்டைக்காய் தோட்டம், சீனி அவரைக்காய் தோட்டம், சுரக்காய் பந்தல், புடலங்காய் பந்தல் எல்லாம் வருங்க. சீக்கிரம் கூடிய விரைவில் நம்ம வீட்டில் ஒரு கார்டனிங் செட்டப்ஸ் வந்துடுங்க. காட்டுறேன் நான். இப்போ போய் அதை தாளித்து விட்றலாம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா காய் வெந்து சூப்பராக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் தாங்க நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பை ஊற்றணும். பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா ஊற்றிட்டேன். ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா லேசாக ஒரு கொதி இல்லை 2 கொதிங்க. அப்படியே உப்பு பார்த்துட்டு இறக்க போகிற ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க. இந்த புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை கரைச்சி ஊற்றிட்டு நம்ம எப்பயும் போல் தாளித்து விட்றணுங்க. இந்த பக்கம் பார்த்தா சாப்பாடு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் இருக்குது. அதுவும் ரெடியானதுக்கப்புறம் வடித்து விட்றலாம். இப்போ அந்த அடுப்புக்கிட்ட வந்து கொஞ்சம் இருந்த தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதை கூட்டி தள்ளிட்டு அப்புறம் பார்ப்போம் உங்களுக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு ரெடி ஆயிடுச்சு. இங்கிட்ட இரும்பு கடா வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தாளிச்சுக்குருவோம். சட்டியை ரொம்ப காய விட்டுட்டேன். இந்த பக்கம் போய் பெருங்காயப்பொடி எடுத்தாங்க மாமான்றதுக்குள்ளே சட்டியை சிம்மில் வச்சுட்டு போகாமல் காஞ்சிருச்சு. சரி, அந்த காய்ச்சல் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அடுப்பு அமர்த்தி விட்டுட்டேங்க. அந்த சட்டி காஞ்சதுலேயே ரெடி ஆயிரும்ட்டு என்ன போட்டிருக்கேன், கடுகு போட்டிருக்கேன், கொஞ்சமாக வெங்காயம், பட்டை வத்த, கருவேப்பிலைங்க, அவ்வளோதாங்க. போட்டு நல்லா தாளிச்சிட்டு இந்த பெருங்காயப்பொடி எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயப்பொடி வந்து நான் இதில் போட மாட்டேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் போட்டால் கட்டி கட்டியாக ஆயிடுது. அதனால வந்து நான் குழம்புல தாங்க இப்படி போட்டுட்டு கிண்டி விட்டுறணும். இப்போ லேசாக அடுப்பை பற்ற வச்சுக்குவோம். இப்போ நல்லா தாளிஞ்சிருச்சு. குழம்புக்கு கொஞ்சமாக எடுத்து அதில் ஊற்றி இதில் இறக்கிற வேண்டியதுதாங்க. அவ்வளோதாங்க. ஃபைனலாக வந்து சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்கேயும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறலாம். இப்போ இங்கேயும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, மூடி வச்சிடணுங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்குருவோம். நம்ம வந்து அரைக்கீரை வந்து தாளிக்க போகிறோங்க. என்னடா சாம்பாருக்கு வந்து அரைக்கீரை வந்து காம்பினேஷனான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் சத்து அப்படின்னு பார்த்தா நம்ம சாப்பிட்டுக்கிறலாம். நேற்று வாங்கின கீரையினால் எனக்கு வந்து கீரை அன்னன்னைக்கு வாங்கி அன்னன்னைக்கு செய்யணும். அதுதான் எனக்கு பிடிக்கும். நேற்று போன விலாகில் பார்த்துருப்பீங்க, மட்டன் குழம்பு இருந்துச்சு இல்லையா, அதையே திங்கக்கிழமைக்கு வச்சு பேத்தியாச்சு. ஸோ அதனால் கீரை மாமா தெரியாமல் வாங்கினதுனால தனியாக எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளேலாம் வைக்கக்கூடாது, சும்மா கவரில் போட்டு வச்சாலே போதும். இப்போ சட்டி நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். கடுகு இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. வெங்காயம் போட்டுருவோம். வெங்காயம் போட்டுட்டு 2 பட்டை வத்த இடத்துலேயே வச்சுக்கிடலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கீரையும் போட்டு தாளிச்சாச்சு. பட்டை வட்டை போட்டு தாளிச்சிட்டு கீரை போட்டிருக்கு. கீரை போட்டுட்டு கீரைக்கு வந்து எந்த கீரைக்குமே சரிங்க மூடி வைக்கக்கூடாது. மூடி வச்சா அதோட சத்து போயிடும்னு சொல்லுவாங்க. இறக்க புகையில் தாங்க உப்பு போட்டு இறக்கணும். வேணும்னா அதில் வந்து தேங்காய் பூ துருவி போட்டுக்கிறலாம். எங்கள் மாமாவுக்கு தேங்காய் பூ பிடிக்காது, ஆனால் எனக்கு பிடிக்கும். இப்போ கீரை வந்து கடைய போகிறீங்க அப்படின்னா நம்ம அரிசி களைஞ்ச தண்ணி இருக்குல்ல, அதை ஊற்றி வந்து வேக வச்சு அதில் கடைங்க. நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சொல புளி போட்டுக்கிறலாம். புளி வந்து அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், நல்ல ஒரு புளிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லாயிருக்கும் கீரைக்கு. சரி, இது ஒரு பக்கம் வேகட்டும். இப்படிதாங்க, சும்மா கேவலமாக இருந்துச்சுன்னு சொன்னேன்ல, இப்படித்தான் கூட்டி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். எல்லாம் இந்த அப்படி சொல்லக்கூடாது கேவலமாக இருக்குன்னு, ஒன்று அனுபவித்தோம்னா ஒன்று வரும்ல, அது மாதிரி தான். நமக்கு எப்படி காற்று வேணும், மரம் வேணும், நிழல் வேணும் அப்படின்னு சொல்லி அனுபவிக்கிறப்போ அதோட குப்பை சத்தையெல்லாம் கீழே விழுகத்தான் செய்யும். அதை நம்ம தான் க்ளீன் பண்ணி ஆகணும். சாப்பாடு வடித்து விட்டுட்டேன். நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்மளே ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி பண்ணி வச்சுக்கிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது தாங்க அந்த எண்ணெய். நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன். 2 லிட்ரு காய்ச்சினேன். இப்போ 1/2 லிட்ரு காலி ஆயிடுச்சு. அங்கே டெய்லி யூஸ்க்கு வந்து ஒரு டப்பாலையும், இது வந்து மிச்சம் இது பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கேங்க. இப்படி தான் நான் காய்ச்சி வந்து தேய்ச்சிக்குவேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைனால சரி எண்ணெய் வச்சு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து எனக்கு வந்து வெள்ளிக்கிழமை வந்து குளிக்க மாட்டேங்க. குளிப்பேன், தலைக்கு குளிக்க மாட்டேன். ஏன்னா அன்றைக்கி என்னோடய பிறந்த கிழமை. வெறும் தலைக்கு வேணால் குளிச்சுக்குவேனே தவிர தலைக்கு எண்ணெய் வச்சுலாம் குளிக்க மாட்டேன். ஸோ அதனால் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். வேலை வந்து ஓவரால் முடிஞ்சிருச்சு. டைம் பார்த்திங்கன்னா 7:45 எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. கீரை ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கு. நான் சொன்னேன்ல, இந்த கத்திரிக்காய், வெண்டைக்காய், பந்தல் கொடி எல்லாம் போடுற இடம், அதெல்லாம் இந்த இடம்தாங்க. அந்த சைடு பார்த்திங்கன்னா தம்பி வந்து செடி வச்சுட்டு போயிருக்கான். பாரிஜாதம், அரைநெல்லிக்காய், திராட்சை கொடி, காட்டு மல்லி,
அங்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கூடை போட்டிருக்கேன் பாருங்கள், அது எதுக்குன்னா வாழைக்கண்டு இருக்குது. இந்த கோழி வந்து கொத்தி 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 ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுதா, அதனால அது வேஸ்ட் கூடையாக இருந்துச்சு, அதை தலைமையில் கவுத்தி விட்டுட்டேன். இப்படி தாங்க இருக்குது நம்ம இடம். தோப்பு திறந்துருக்கு. அந்த பக்கம் கூடி மாமா பூட்டி வச்சுருவாரு, அதனால் போக முடியாது. இன்றைக்கி வாங்க உள்ளே போய் பார்ப்போம். பார்த்தீங்களா, தோப்பும் இப்படித்தான் இருக்குது. பார்த்து போகணுங்க, பூச்சி இருந்தாலும் ஒன்றும் தெரியாது. மாமா அங்கே நின்றுக்கிட்டு இருக்காரு. குட்டி என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். நாய்க்குட்டி என்ன வேணும்? நல்லாவே பெருசாகிடுச்சுங்க. ஏங்க இங்கிட்டு வேணாங்க, இதை தூக்கி இந்த சைடு வச்சோம்னா அது கொஞ்சம் நசன்னு இருக்கு பாரு. கத்தாதா, இரு வருவார். நல்லா கொழுன்னு இருக்கு குட்டி. ஏன் கத்துறீங்க? தூக்கி இங்கிட்டு விடுங்கங்க. இது சத்துக்கு குலைக்கிறத பாரு. என்ன குலைக்கிறீங்க? அந்த 2 பிளாக்குமே சூப்பராக இருக்குங்க. செவலையும் பிளாக்கும் சேர்ந்த மாதிரி இருக்கு பாரு. ஏன் குலவியல்? இன்னும் பசிக்குதா? இன்னும் உங்கள் ஆத்தா பால் கொடுக்கலையா? வரட்டும், இன்னைக்கு அவளை வச்சுக்கிறேன். இரு வர்றாரு பாரு. எதுக்கு அப்படி குலைக்கிறீங்க? எதுக்கு குலைக்கிறீங்க? ஆளப்பரியா வந்துட்டாங்க. வாங்க, உங்களுக்கு புது ரூம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். பிளாக் நல்லா ஜூட்டிக்கா இருக்குல்ல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாய் நசன்னு இருக்கு, கக்கா போய். அதனால் க்ளீன் பண்ணி தான் விடுவார் மாமா. இப்போ இதெல்லாம் தூக்கி இந்த பக்கம் விட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த பக்கம் விட்டுட்டு இந்த கல்லையெல்லாம் எடுத்து அந்த பக்கம் மரசலுக்கு வச்சுருவோங்க. ஒருத்தி ஓடி போய் அங்கே ஒளிஞ்சிருக்கிறா. சப்பா வீசுதா. ஸோ இந்த நாய்க்கு, அந்த பெரிய நாய் தாங்க அநியாயம் பண்ணுது. சரி ஒன்றும் இல்லை, கத்தாதீங்க. பால் ஏமாம்மா, 1/4 லிட்டர் பால் எடுத்து ஊற்றுமாம்மா. இப்படிதாங்க குட்டியை வந்து உள்ளே போட்டுட்டு மாமா மேலே வந்து சாக்கு பை வச்சு கல்லை வச்சுருவாங்க. எதுக்குன்னா மழை தண்ணி வந்தால் இறசல் இல்லாமல் இருக்கும், அதுக்காக. பாருங்க. ஐயா ஏன் கத்துறீங்க? பசிக்குதா? நல்லா குலைக்கிறியே. ஒண்ணுமா பசிக்குதாடி தங்க குட்டி. இருடி, உங்களுக்கு சுரேஷ் அப்பா பால் பிஸ்கட் எல்லாம் எடுத்து தருவாரு. என்ன கொலையில் குலைக்கிறீங்க? இப்படிதாங்க. ஃபஸ்ட்டு எங்கள் குட்டி 7 குட்டி போட்டுச்சு. அது வந்து கொழு போட்டுச்சு. இது வந்து ஒடுக்கி போட்ட குட்டி 5 குட்டி பார்த்துக்கோங்க. 5மே சூப்பராக இருக்குங்க. ஜாதி கிராஸுங்க, நல்லா இருக்கும் இந்த நாய். நல்லா கொழுன்னு வளரும். ஏமா முந்திக்கிட்டு வந்து நிற்கிறீங்க? எங்கே போகிறீங்க? அழகிகளா கருப்பழகிகளா? வீசுது. என்னங்கடி கக்கா போய் அதுலயே பிறண்டுக்கிட்டு இருக்கீங்க, கருமும் பிடிச்சவளுகளா. உங்க ஆத்தா சரியில்லடி. அப்புறம் கொஞ்சம் வரா குட்டி மேல தெரிக்காம தண்ணி தெரிச்சிருச்சா? ஆமா. இப்போ மாமா பார்த்தீங்கன்னா அந்த இடம் கக்கா போயிருக்கா, அது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் இருக்கிற இடத்த அப்படியே உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மாமரம், அங்கிட்டு செம்பருத்தி. இது பார்த்தா பராமரிப்பு இல்லாமல் அப்படி கிடக்குது மல்லிகைப்பூ செடி. இப்படி தாங்க இருக்கும் நாங்கள் இருக்கிற இடம். நல்லாயிருக்கும், ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். மார்னிங் டைம் அண்ட் ஈவினிங் டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கப் காஃபி எடுத்துகிட்டு வந்து அந்த திண்ணை இல்லாட்டினா இந்த திண்ணை உட்காந்து குடிக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நாய் கக்கா போய் சும்மா கலீஜாக இருக்குது, அதனால அதில் உட்கார மாட்டோம், வீசும். அதனால தான் இப்போ தான் மாமா அதை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா நாயெல்லாம் எப்படி குலைக்கிறாங்கன்ட்டு. குட்டியாக இருக்குது, ஆனால் குட்டி தாங்க செம்ம போல்டாக இருக்குது, நல்லா குலைக்குது. இப்படி தாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்போட்டா மரம்.
இப்படி தான் நம்ம இடம் சுற்றி இருக்கும். அப்படியே அந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு போகிற வழி. இதுக்கு தோப்புக்கார் பார்த்திங்கன்னா ஆள் விட்டு க்ளீன் பண்ணுவாங்க. மாதத்துக்கு 2 டைம் க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றுவாங்கங்க. இப்போ மழை வந்துக்கிட்டு இருக்கறனால கொஞ்சம் மழை தண்ணியே இருக்கிறனால தண்ணி விடுறது கிடையாது. சரி, நம்ம கீரை ரெடி ஆயிடுச்சான்ட்டு பார்க்கலாம். கீரை பார்த்தா சும்மா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லாவே ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து லேசாக அதில் வந்து உப்பு போட்டுக்கிறோம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. கீரை ரெடி ஆயிடுச்சு. நம்ம கீரைக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியே ஊற்றலை. அந்த பிழிஞ்சு வச்சோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியிலே ரெடி ஆயிடுச்சு. ஜீரகம் போட மறந்துட்டு, இருங்க போட்டுருவோம். எந்த கீரையாக இருந்தாலும் சரிங்க, ஜீரகம் போட்டுறணும். நல்லா அந்த கையில் வந்து நசுக்கி விட்டு அப்படியே போட்டுறணுங்க. அப்படியே கிண்டி விட்டுறலாம், அவ்வளோதான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நான் எப்பயுமே சாப்பாடு வடித்து எடுத்தோனையும் தொடச்சி விட்டுட்டு அந்த மாதிரி பட்டை போட்டுருவேங்க. ஏன்னா நம்ம எதுவும் எச்சி படாமல் பட்டை போட்டேன்னா அது வந்து சாமிக்கு அன்னாபிஷேகம், இந்த சிவனுக்கு அர்ப்பணித்த மாதிரி, அதனால் வச்சுருவேன். அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை என்னோடய ரொட்டீன் ஒர்க்கு. மணி பார்த்திங்கன்னா காலையில் 8:05 ஆயிடுச்சு. நம்ம 5:45 எந்திரிச்சோமா. பெரும்பாலும் 5 மணிக்கு எந்திரிச்சிருவேன். இப்போ ஹெல்த் இஷ்யூனால லேட்டாக தான் எந்திரிப்பேன். இன்றைக்கி 5:45 எந்திரிச்சனால சாப்பாடு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. ஓவரால் இப்படி தான் க்ளீன் ஆயிடுச்சு. அவ்வளோதான். பாத்திரம் எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதாங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை மார்னிங் விளாக் வந்து முடிஞ்சிருச்சு. சூரியன் உதயத்தோடு ஆரம்பித்தோம். சன்ரைஸ் பாருங்கள். காலையில் டைம் எத்தனை மணி அப்படின்ட்டு. சூரியன் நல்லாவே இப்போ வெளியில் வந்துட்டார். மணி 8:05 ஆயிடுச்சு. ஓகே, பாய்ங்க. நம்ம கதைப்போமா சேனலுக்கு கொஞ்சம் கதைப்போமா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கங்க. யாரோ ஒரு மகராசன் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காருங்க. ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர். பார்க்க ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்துச்சு. கொஞ்சம் எனக்கே மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க. தப்போ சரியோ எதுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கங்க. ஆனால் ரொம்ப நெகட்டிவாலாம் போட்டுறாதீங்க, மனசு தாங்காது. ஏதோ இது மிஸ்டேக் பண்ணுறீங்கங்கன்னு கொஞ்சம் மரியாதையாக சொன்னால் கேட்டுக்கிடுவேன். ஓகே, பாய்ங்க. இதான் இன்றைக்கி நம்ம செவ்வாய்க்கிழமையோட காலையில் விலாகு.